காவல்துறை பண்ண வேண்டிய வேலை தான் அவங்கள மென்டலி தயார்படுத்தணும். காவல்துறைக்கு 8 மணி நேரம் வேலை என்று நீண்ட கால கோரிக்கை இருக்குது. நீங்கள் உலகம் முழுமைக்கும் 8 hours டியூட்டிங்கிறது எல்லா துறையிலையும் வந்துருச்சு. இப்போ அவங்களுக்கும் அதே ஹியூமன் தானே, அதே ரத்தம் நரம்பு நாடி எல்லாம் தான் அவங்களுக்கு இருக்குது. அவங்க ஒன்றும் இதுக்குன்னு மேனுஃபேக்சரிங் பண்ணலை. போலீஸுக்குன்னு யாராவது பிறக்கிறாங்களா என்ன? இல்லை, போலீஸாக உருவாகி வராங்க, அவ்வளோதான். அவங்களுக்கு ஜாபாக வராங்க, பிடிச்சி வராங்க, இல்லை பணத்துக்காக வராங்க, எதுக்கோ ஒன்று வராங்க. பல பேர் இதில் சர்வீஸ் மைண்டோடவும் வராங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு 8 hours டியூட்டி ஒன்று கொடுக்கும்போது சுழற்சி முறையில் கொடுங்க. இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் 1,30,000 காவலர்கள் இருக்காங்களா, 2 லட்சமும் மாற்றுங்க. எங்க 53 லட்சம் பேர் படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கான். அவங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கலாம். காவல்துறையில் எஸ்ஐக்கு தேர்வு எழுதிட்டு அந்த தேர்வில் வந்து அதுக்கான ரிசல்ட் வராமல் பல பேர் காத்திருக்காங்க. காவல்துறையில் பல பேர் தேர்வு எழுதுறான், தேர்வு எழுதி தோற்று போகிறான். அடுத்த முறை வாய்ப்பு கொடுங்க, வெவ்வேறு பணிகளுக்கு கொடுங்க. கொடுத்துட்டு இப்போ இருக்கிற காவல்துறை வந்து இப்போ இன்னொரு நிறைய டிபார்ட்மெண்ட்ஸை உருவாக்குங்க, சிறப்பு தடுப்பு பிரிவுகளை உருவாக்குங்க. சரி, குள்ளமாக இருக்காரா சீமானவர் சொன்னது போல் அவங்களுக்கு ஒரு பணியை கொடுங்க. உடற்தகுதி தேவையில்லையே, மற்ற வேலைகள் இருக்குல்ல. அப்போ ஆட்களை நிறைய எடுங்க. நீங்கள் வந்து ஃபோர்ஸை நிறைய எடுக்கும் பொழுது குற்றம் களைய முடியும். நீங்கள் வந்து ஒரு எடுத்துக்காட்டு, இப்போ நம்ம ஊர் வீராணம் கோவில் திருவிழா நடக்குது, 2000 பேர் கூடி நிற்கிறாங்க, மொத்தம் பேர் 10 போலீஸ் நிற்கிது. அப்புறம் வந்து பிரச்சனை ஏதாவது கோயில் இது 2 வரைக்கும் இதாகிடுச்சு அப்படின்னா நிற்கிது, 10 மணி ஆனால் கிளம்பிடுறாங்க. திருப்பி அங்கேருந்து பக்கத்து ஊர் ஸ்டேஷனை கூப்பிட்றாங்க. ஒரு எமர்ஜென்சியாக ஒரு இஷ்யூவா பிரச்சனையா டக்குன்னு கூடுறதுக்கு வந்து ஸ்ட்ரென்த்துக்கு இல்லை. இப்போ ஸ்ட்ரென்த்தை வந்து அதிகப்படுத்தணும். காவல்துறையின் ஸ்ட்ரென்த்தை ஒரு பக்கம் அதிகப்படுத்தினா மட்டும்தான் இந்த சுழற்சி முறையான வேலை வாய்ப்பையே காவல்துறை கொடுக்க முடியும். அப்போ ஆண் காவலருக்கு 8 மணி நேரம் வேலை, பெண் காவலருக்கு 6 மணி நேரம் வேலைன்னு சொல்லி ஒருத்தர் மேடையாக பேசினார் அண்ணன் சீமான் அவர்கள். காவல்துறையே அவரை பொருந்தல்லாங்க, படம் போட்டு காமிச்சார். ஆமா, யூனிஃபார்மை மாற்றுவோம், கேமரா வைப்போம், எல்லாம். காவல்துறை குடியிருப்புக்குள்ளேயே மருத்துவமனை, காவல்துறை குடியிருப்புக்குள்ளேயே வந்து பள்ளிக்கூடம், காவல்துறை குடியிருப்புக்குள்ளேயே வந்து கல்லூரி கொடுப்பேன். அவங்களுக்கான தண்ணீர் சுகாதாரமாக கொடுத்துருவேன். அவங்க லஞ்சம் வாங்க வேண்டிய தேவையோ அவசியமே இருக்காது. சம்பளத்தை உயர்த்தி கொடுத்துருவாரு. விஜய் அவர்களும் சம்பளத்தை உயர்த்தி கொடுப்பேன்னு சொன்னார். இப்போ காவல்துறை சம்பள உயரை தாண்டி எங்களுக்கு அதெல்லாம் நீங்கள் அப்புறம் பார்த்துக்கலாம், முதல்ல எங்களுக்கு 8 hours பணியை கொடுங்க. டியூட்டி ஹவர்ஸை வந்து நீங்கள் கரெக்டாக சொல்லுங்கள். சுழற்சி முறையில் வேலை. இப்போ எல்லாரும் சொல்கிறாங்க காவல்துறைக்கு வந்து வாரத்தோறும் விடுமுறை. அது சட்டத்தில் இருக்குது, நிஜத்தில் இருக்கானா இல்லை. அவங்க டியூட்டி பார்த்தே ஆகணும். அது வந்து ஏஆர் போலீஸ்லாம் ரொம்ப கொடுமை, சிறை காவலர்கள் அதை விட கொடுமை, தீயணைப்புத்துறை அதை விட கொடுமை. இப்போ 4 டிபார்ட்மெண்ட் இருக்காங்க. ஒரு பக்கம் சட்டம் ஒழுங்கு காவலர்கள், ஒரு பக்கம் ஆயுதப்படை காவலர்கள், ஒரு பக்கம் சிறைத்துறை, ஒரு பக்கம் தீயணைப்புத்துறை. 4 பிரிவாக இருக்காங்க. நீங்கள் சிறைத்துறையிட்ட போய் கேட்டிங்கன்னா இருக்கிறதே நாங்கள் தாங்க ரொம்ப கஷ்டப்படுறோம். லாண்டாட்லாம் நல்லா ஜாலியாக இருக்கலாம் ஸ்டேஷனில். நினச்சது வீட்டுக்கு போகலாமாங்க. எங்களுக்கு டியூட்டி பார்த்தே அவனுக்கு 2000 பேர் கம்பெனி செய்யல, 3000 பேர் இருக்கான். நாங்கள் வெறும் 30 பேர் தான் உள்ள உட்காந்துருக்கோம். இந்த 3000 பேர் கடக்குது யானை அங்குஸ்தை வச்சுக்கிற மாதிரி. திடீர்னு இந்த யானை மிரண்டா நாங்கள் என்னத்துக்கு ஆகும் அப்படிமாங்க. இதே ஆயுதப்படை காவலத்துக்கு கேட்டிங்கன்னா சிறையில் நல்லா இருக்குங்க, சும்மா போய் சேரில் போட்டு உட்காந்துக்கலாம். நாங்கள் பாருங்க காலைல 6 மணிக்கு வந்து படுப்போம், அப்போ தான் 8 மணிக்கு போலீஸ் வந்த பற்றி எங்களை கூட்டு போயிடுவாங்க. திருப்பி நான் மறுநாள் நைட்டில் ஒரு கைதியை போய் அங்கே போய் ரிமாண்ட் பண்ணுவாங்க. பெரிய இல்லை, எங்களுக்கு இதே கிடையாது, நிம்மதியே இல்லைம்பாங்க. தீயணைப்புத்துறை போனால் ஸ்ட்ரென்த்தே இல்லை. நாங்கள் 4 பேரை வச்சுக்கிட்டு நாங்கள் வந்து இவ்வளோ பெரிய தீ அணைக்கணும் எப்படி அணைக்கிறது? எக்யூப்மெண்ட்ஸே இல்லைம்பாங்க. எல்லாம் நாங்கள் 15 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது, ஏணி கூட ஒழுங்காக இல்லைம்பாங்க அவங்கக்கிட்ட. லாண்ட் ஆர்டர் போனீங்கன்னா ஸ்டேஷனில் வந்து நீங்கள் ஒரு நாள் உட்காந்து பாரு சொல்லுங்கள். இந்த ஏஆர் போலீஸையும் இந்த லாண்ட் ஆர்டர் சிறைத்துறையையும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கேஸை பார்க்குறோம். கொரோனா காலகட்டத்தில் நாங்கள் மாட்டிக்கிட்டோம். நாங்கள் கூட போய் ரிமாண்ட் பண்ணி எத்தனை பேர் நாங்கள் கொரோனாவில் செத்து போனோம் தெரியுமா? எங்களுக்கு வந்து இந்த பயணிப்படி கூட கொடுக்கல, அகவலைப்படி கூட தரலன்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் பிரச்சனை. நீங்கள் அவங்கக்கிட்ட இவங்கள சொல்லுவாங்க, இவங்ககிட்ட அவங்கள சொல்லுவாங்க. அப்போ தீயணைப்புத்துறையோ ஆயுதப்படையோ சட்டம் ஒழுங்கோ சிறைத்துறையோ எல்லாமே கடுமையான உளவியல் ரீதியான மிகப்பெரிய சிக்கல் இருக்காங்க. அதனால தான் இதை கொண்டு போய் அப்படியே லாக்அப்டத்துக்கான காரணம் என்ன ஆகுதுன்னா, இவங்களுடைய ப்ரெஷரை கொண்டு போய் என்ன பண்ணுறது? வீட்டில் மனைவி ஒழுங்கா ஒரு தீபாவளி பொங்கல் கிடையாது, ஒரு கல்யாணம் காது குத்தி, ஒரு ஆடி அமாவாசை கிடையாது, எதுக்கும் வர மாட்டேங்க. போலீஸுக்கிற வீட்டு நிம்மதியாக வச்சிருக்கிறியா அப்படின்னு திட்டுவாங்க. இந்த ப்ரெஷரு. அப்புறம் உயரதிகாரியோட ப்ரெஷரு. நீ வந்து ரிமாண்ட் பண்ணி ஆகணும், அவனை படி இவனை படி, ட்ரங்க் அண்ட் டிரைவ் எப்படி, 4 ஆத்து மணல் கொள்ளை எப்படி, இதை படி, ஹெல்மெட் எப்படி அப்படின்னு இந்த ப்ரெஷரை போலாம் கொண்டு போய் எவனா ஒருத்தன் ஒரு லந்தா வருவான், அப்படி புஷ்பா மாதிரி கையை தூக்கிக்கிட்டு ராவண மகண்டா ஒத்தையில் நிற்கிறேன் ஏமண்டா அப்படின்னு வருவாங்க. சரிச்சு தான் நடக்கிறான் அப்படின்னு சரிச்சு நடப்பான். உண்மையாகவே சரிச்சு நடிச்சு நடக்க விட்டு அடியை போட்டு லாக்அப் டெத் ஆகிடுது. அப்போ அவங்களுக்கான மன ரீதியான உளவியல் ரீதியான தாக்கத்தை வந்து அவங்க வெளியே வரணும்னா அவங்களுக்கான பணி நேரம் உறுதி செய்யப்படணும். 8 மணி நேரம் வேலை, சுழற்சி முறையில் காவல்துறை பணி. காவல்துறையின் கூடுதல் ஸ்ட்ரென்த்தை கூட்டினா தன்னால் சட்டம் ஒழுங்கு கட்டுப்படுத்த முடியும். ஸ்ட்ரென்த்து அதிகமாகும் பொழுது தன்னால் நீங்கள் வந்து இந்த இடத்த தப்பு பண்ணால் போலீஸ் வருமியா, 1/2 மணி நேரம் கழிச்சு வரும், நம்ம அறுத்து போட்டு போயிடலாம், அதுக்குள்ளே அத்துட்டு போயிடலாம் அப்படின்னா அதுக்குள்ளே ஆற்று மணி அள்ளிட்டு போனோம்னா எல்லா தப்பும் நடக்கும்.
தப்பு பண்ணால் 5 நிமிஷத்தில் போலீஸ் வரணும் பயப்பட மாட்டானா. கண்டிப்பா. இங்கே அரை மணி நேரம் ஆகுது 1 மணி நேரம் அவங்கள குறை சொல்ல முடியாது. ஏன்னா ஸ்ட்ரென்த் இல்லை. ஸ்டேஷன் 2 பேர் உட்காந்துருப்பாங்க. ஸ்டேஷன் எடுத்து பூட்டிட்டு வர்றது ஸ்ட்ரென்த் இல்லை, அவங்களுக்கான தேவையான உபகரணங்கள் கூட கிடையாது. இல்லை இந்த இப்போ பார்த்தோம்ல சிங்கப்பெண் சிறப்பு படைக்கு காவல் நிலையத்தில் இருந்த ஜீப்பெல்லாம் கொண்டு போயிட்டாங்க, அவங்களுக்கு கொடுக்கணும். அப்போ இவங்க ஜீப் இல்லாமல் ரோந்து இல்லாமல் நீங்கள் புதுசாக பட்ஜெட்டை போட்டு புதுசாக வாங்கி கொடுக்கணும். எதையுமே வந்து நேர்த்தியாக பண்ணாமல் அறகுறையாக பண்ணுவதுடைய விளைவு தான் இந்த சட்டம் ஒழுங்கு சீர்கேடு. இது சீர்கேடை தவிர்க்கணும்னா ஒரே வழி, காவல்துறை 2 மடங்காக உயர்த்தப்படணும். அதாவது காவல்துறை எண்ணிக்கை உயர்த்தப்படணும், காவலர்களுடைய வேலை நேரம் குறைக்கப்படணும். அடுத்ததா நம்ம சென்னை துறைமுகம்